திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். ஏன் அப்படின்னா 7ஆம் இடத்துல இருக்கிற குரு 8ஆம் இடத்துக்கு போறாரு. 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வராரு. எனக்கு கெடுதல் பண்ணுவாரே அப்படின்னா, கெட்டவன் 10ஆம் இடத்துக்கு வந்து கெட்டு போறான். நீச்ச பங்கமாகி சனியால் பார்க்கப்படுகிறார். புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம். இது ஒரு விதத்துல ஒரு பாசிட்டிவான விஷயத்தையும் கொடுக்கும். ஒரு விதத்துல உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்க்காத இடத்திலிருந்து மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த எலவேஷன், ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சில பேர்த்துக்கு வந்து நல்ல புரிதல் இருக்கக்கூடிய நட்புகளிடமே மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால யாருக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதை கொஞ்சம் கவனமா பார்த்துட்டு வாங்க. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது வந்து மாசத்துக்கு ஒரு தடவை சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிட்டு இருக்காரு. அது சம்பந்தமான பலன்கள் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். ஆனால் இதுக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, நமக்கு யாரு கூட நட்பு ரீதியாக இருக்க போகிறோம், யாரு கூட சண்டை போட போகிறோம், யாருக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுவோம், தவறான நட்புகளால் பாதிப்புகள் ஏற்படுறது, அவமானங்கள் ஏற்படுறதுலாம் இந்த சுக்கிரனை வச்சு தான் நடக்கும். சுக்கிரன் இருக்கக்கூடாத சில இடங்கள்ல இருந்தால் நமக்கு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சியானது அக்டோபர் 9ஆம் தேதி முதல் நவம்பர் 2ஆம் தேதி வரை சுக்கிரன் வந்து சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ கன்னி ராசியில் தன்னுடைய நீச்ச ஸ்தானத்தில் இருக்க போகிறார். ஸோ இதனால் என்ன பலன் அப்படின்னா, நம்ம யாரு கூட பழகிட்டு இருக்கோமோ நல்ல நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போ இதில் யாருக்கு ரொம்ப பாதிப்பு அப்படின்னு கேட்டால், மேஷராசி நண்பர்கள், கன்னிராசி நண்பர்கள்லாம் வார்த்தைகளால் குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பொதுவான பலன் தான். இது வாக்கிய பஞ்சாங்கம் கிடையாது, திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் நம்ம கணிக்கிறோம். ஸோ அதனால் சில பேர்த்துக்கு வந்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ஜாதகம் எல்லாருக்குமே வாக்கிய பஞ்சாங்கம் தான் கணிச்சிருப்பாங்க. அதனால் டிஃபரன்ஸ் வருதுன்ட்டு யாரும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா திருக்கணித பஞ்சாங்கம்ங்கிறது வந்து வாக்கிய பஞ்சாங்கத்திலேருந்து இன்னும் அக்யூரஸியை கொண்டு வந்தது தான் திருக்கணித பஞ்சாங்கம். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். இந்த சுக்கிர பயிற்சியானது அக்டோபர் 9லேருந்து நவம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் கன்னி ராசியில் இருப்பார். சிம்ம ராசியிலேருந்து பயிற்சி ஆகி தன்னுடைய நீச்ச ஸ்தானத்தில் இருக்கார். ஆனாலும் இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, புதன் வந்து துலாம் ராசியில் இருக்கார். புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம். இதில் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம் அப்படிங்கிறது வந்து துலாம் ராசிக்கு நவம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். ஆனால் அதுக்கு முன்னாடியே அக்டோபர் மாத கடைசியில் 20ஆம் தேதிக்கு முன்னாடியே புதன் பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு தான் இருக்கும். இந்த ஒரு வாரத்தில் அந்த சுக்கிரன் புதன் சேர்க்கையின் பரிவர்த்தனையின் காரணமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டியூரேஷனில் சில பேர்த்துக்கு வந்து நல்ல புரிதல் இருக்கக்கூடிய நட்புகளிடமே மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யாருக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இப்போ வந்து குரு சாதகமாக இருக்கார். ஆனால் சுக்கிரன் சில பேர்த்துக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலை, நல்ல இடத்துல இருந்தால் கூட சாதகம் இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக, ஏன்னா சனியின் பார்வையில் சுக்கிரன் வரார். அக்டோபர் 27ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் புதன் பரிவர்த்தனா யோகம். இந்த டியூரேஷனுக்கு அப்புறம், அதாவது அக்டோபர் 27லேருந்து நவம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாத்துக்குமே. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் எச்சரிக்கைப்படுத்துவது நம்மளுடைய கடமையாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது வந்து பல பேர்த்துக்கு வேலை விஷயமாக உதவிகளை பெறுவதற்கு நட்புகளால் ஆதாயத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் இந்த சுக்கிரன் நீச்ச பங்கமாகிறதுனால பல ராசிகளுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் இப்போ நடக்கக்கூடிய சுக்கிர பயிற்சியினுடைய சாராம்சம், ஒரு ஜிஸ்ட். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். தனுசு ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் எதிரி. அவர் நீச்சமாகிறது நல்லது. ஆனால் இந்த இடத்துல நீச்ச பங்கமாகிறார். கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம். ஆனால் உங்களுக்கு கெட்டவன் கெட்டு போகலை.
நீச்ச பங்கம் ஆகிறாரு, சனியால் பார்க்கப்படுகிறார். இதுவும் ஒரு விதத்தில் நல்லதுதான் அப்படின்னு கேட்டால் நல்லது தான். ஆனால் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். இந்த நெஞ்சு பகுதி, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், நெஞ்சு பகுதியில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் தென்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்ததிபதி நீச்ச பங்கம், 6ஆம் இடத்திற்கு சனியின் பார்வை. ஆனால் செலவுகளை தரக்கூடிய வகையில் குரு அதிசார பயிற்சியும் இருக்கு. இந்த செலவுகளால் உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய உடம்புக்கு மருத்துவ ரீதியான தீர்வுகள் கிடைக்கும். நார்மலாக ஒரு வியாதி வருது, தானாக சரியாக போகிறது, அது ஓகே. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதுக்கோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர்ஸை போய் கன்சல்ட் பண்ணிட்டு வரதுக்கோ சூழ்நிலை இருக்குது. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நிலத்தில் நீர் சார்ந்த குழப்பங்கள் ஏற்படும். ஒன்றா தண்ணி நிறையா தேங்கும், இல்லை தண்ணி இல்லாமல் சங்கடப்படுத்தும். ஒன்றா தண்ணியால் பிரச்சனை, ஒன்றா இல்லாட்டி தண்ணி இல்லாத பிரச்சனை. இந்த மாதிரி பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவராக இருந்தால் உங்களுடைய விவசாய நிலத்தில் தண்ணீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. தண்ணீர்னால் வரக்கூடிய அந்த தொத்து நோய், இந்த மாதிரி கிருமிகள் இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அலுவலக ரீதியாக வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு எதிரிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். சிலருக்கு அந்த எதிரிகள் மூலமாகவே பிளெஸிங் இன் டிஸ்கைஸ்னு சொல்லுவாங்க. இதை அவர்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு உங்களை கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். ஃபாரின்ல இருக்கிறவங்கெல்லாம் தாயகம் திரும்புறதுக்கோ, இந்தியாவில் இருக்கிறவங்க சம்பாதிக்கிறதுக்கு, வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். ஏன் அப்படின்னா 7ஆம் இடத்துல இருக்கிற குரு 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. சுக்கிரனும் நீச்ச பங்கம் ஆகிறாரு. 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு குரு போகிறதுனால 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. புதிய உறவு அமைவதற்கு உண்டான வாய்ப்பும், அதே சமயம் உங்களுக்கு இந்த தாம்பத்திய சுகம் அப்படிங்கிறதையும் கொடுக்கக்கூடிய வகையிலையும் இருக்குது. ஸோ இதன் மூலமாக இந்த சுக்கிர பயிற்சியானது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஒரு கேள்வி வரும், சார் 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வராரு, எனக்கு கெடுதல் பண்ணுவாரே அப்படின்னா, கெட்டவன் 10ஆம் இடத்துக்கு வந்து கெட்டு போகிறான். ஆனால் சனியால் பார்க்கப்படுகிறார். நீச்ச பங்கமாகி சனியால் பார்க்கப்படுகிறார். புதன் சுக்கிரன் பரிவர்த்தன யோகம். இது ஒரு விதத்தில் ஒரு பாசிட்டிவான விஷயத்தையும் கொடுக்கும். ஒரு விதத்தில் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயர்வது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த எலவேஷன், ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கலைத்துறை நண்பர்களாக இருந்தால் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளுக்காக வெளிநாட்டு பிரயாணங்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். பெண்கள் சார்ந்த தொழில் செய்பவர்கள், பெண்களுக்குண்டான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க, பெண்களுக்குண்டான ஜுவல்லரி மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க, தங்க நகை வியாபாரிகள், வைர நகை வியாபாரிகளுக்கெல்லாம் அமோக வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நேரமாக இருக்கும். இந்த சுக்கிர பயிற்சியில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ஏன்னா உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் சில சிக்கலும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உங்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து சக்கரத்தாழ்வார் வழிபாடு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குறிப்பாக துர்க்கை வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். துர்க்கை வழிபாடு செய்வதன் மூலமாக துர்கா சுக்தம்னு ஒரு மந்திரம் இருக்குது, வேத மந்திரம். அந்த வேத மந்திரம் தெரிஞ்சவங்க தினமும் சொல்லிட்டு வரலாம். அதை சொல்கிறதுனால மறைமுக எதிரிகளின் தொல்லையிலிருந்து தற்காத்து கொள்வதற்கு உண்டான வழிமுறைகள் கட்டும். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க நம்மக்கிட்ட கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மற்றும் டைரக்ட் எண்களில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரிலோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சுக்கிர பயிற்சி ராசிக்கு சொல்லியிருக்கோம். உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அமைப்பு எப்படி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் ஏற்படும், எப்படிப்பட்ட சிக்கல்கள் வரும். ஏன்னா தசாபுக்தி மற்றும் லக்னத்துக்கு ஏற்றாற் போல பலன்களை தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் அந்த சர்வேஸ்வரன் வாரி வழங்க வேண்டும்.
ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.